என்னங்க சின்ன மருமகள் சீரியல்ல இப்படி ஒரு நெஞ்சை பிழியும் பயங்கரமான திருப்பம் வரும்னு நீங்க யாராவது கொஞ்சம் கூட எதிர்பார்த்தீங்களா? காணாம போன குழந்தை கடைசியில எங்க கிடைச்சது? அத பார்த்ததும் நம்ம சேது எப்படி கதறி அழுதாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கே கண்ணீர் வந்துரும். வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே வீட்ல எல்லாரும் ரொம்பவே பதட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ராஜங்கம் வழக்கம் போல ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் முகத்துலயும் பெரிய கவலை இருக்கு. ஈஸ்வரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம சேது ரொம்பவே சோகமா தலையை குனிஞ்சுகிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அவரு பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களும் வராங்க. சேதுவ தனியா பார்த்ததும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. குழந்தை இங்க சேதுன்னு எல்லாரும் பதறி போய் கேக்குறாங்க. போலீஸ் எவ்வளவோ தேடியும் குழந்தை கிடைக்கலங்குற உண்மையை சேது உடைஞ்சு போய் சொல்றாரு. இத கேட்டதும் குடும்பமே இடிஞ்சு போகுது. ஆனா நம்ம மோகனா சும்மா இருப்பாளா? அவங்க பங்குக்கு குடும்ப அரசியல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல எத்தனையோ குழந்தைங்க காணாம போகுது. அதுல 1-2 தான் திரும்ப கிடைக்கும்னு போலீஸ்காரங்க சொன்னதா சொல்லி வீட்ல இருக்கவங்களை இன்னும் பயமுறுத்துறாங்க. இந்த நேரத்துல தான் சேதுவோட சொந்தக்காரர் ஒருத்தர் சேதுவ பார்த்து ரொம்ப கோபமா பேசுறாரு. குழந்தை வீட்ல இருந்தப்போ நீ ஒரு நாள் கூட அந்த குழந்தையை தூக்குனது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது. ஏன் அந்த குழந்தைய என் குழந்தைன்னு ஆசையா நீ கொஞ்சினது கூட கிடையாது. வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இப்போ குழந்தை காணாம போனதும் தெரு தெருவா பித்து பிடிச்சவன் மாதிரி தேடிட்டு இருக்குன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. இத கேட்டதும் நம்ம சேதுவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. ஆவேசமா போய் அவர் சட்டையை பிடிச்சு திட்டுறாரு. உடனே ராஜங்கம் தலையிட்டு 2 பேரையும் விலக்கி விடுறாரு. அப்போ சேது ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே பேசுறாரு. அந்த குழந்தை என் உசுறு, என் ரத்தம். அது காணாம போனப்போ தான் அதோட அருமை எனக்கு புரியுது. என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் கதறி அழுவுறாரு. அப்போ தான் அவுட் ஹவுஸ்ல ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குதுன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் சேதுவுக்கு உயிர் வந்த மாதிரி ஆகுது. கொஞ்சம் கூட யோசிக்காம தலை தெறிக்க ஓடுறாரு. அவர் பின்னாடியே ராஜங்கம், மோகனா, ஈஸ்வரி, தமிழ்னு மொத்த குடும்பமும் ஓடுறாங்க. அங்க போய் கதவை தட்டுனதும் உள்ள இருந்து ஒருத்தவங்க கதவை திறக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு மரத்தொட்டில்ல குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த எபிசோட்லேயே ரொம்ப எமோஷனலான காட்சி இது தாங்க. அந்த தொட்டில்ல இருந்த குழந்தையை பார்த்ததும் சேதுவோட கண்கள்ல இருந்து அருவியா கண்ணீர் கொட்டுது. மெதுவா போய் அந்த குழந்தையை தன் கைகள்ல அள்ளி எடுக்குறாரு. தங்கமே, என் வைரமே, என் உசுரே, நீ இங்க தான் இருக்கியான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மாறி மாறி முத்தம் கொடுக்குறாரு. இதுக்கு அப்புறம் உன்னை என் கண்ணுக்குள்ள வெச்சு காப்பாத்துவேன்னு ஒரு நல்ல அப்பாவா அந்த குழந்தை கிட்ட சத்தியம் செய்றாரு. இந்த காட்சியை பார்க்கும் போது அங்க இருந்த தமிழ், ஈஸ்வரி, ராஜங்கம் எல்லார் கண்ணுலையும் கண்ணீர் வந்துருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, ஊர் முழுக்க தேடின குழந்தை இவங்க வீட்டு அவுட் ஹவுஸ்லேயே எப்படி வந்துச்சு? யாரு அந்த குழந்தையை அங்க கொண்டு வந்து வெச்சாங்குறது தான் மிகப்பெரிய மர்மமா இருக்கு. அத்தனை பேரும் தேடியும் கிடைக்காத குழந்தை அவங்க கண் முன்னாடியே இருந்திருக்கு. இப்படி ரொம்பவே எமோஷனலா சேது குழந்தையை கொஞ்சுறதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஆனா அடுத்து வரப்போற எபிசோட்ல தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. தமிழ் வந்து இது என் குழந்தைன்னு ஒரு பக்கம் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனா சேது இந்த குழந்தையை நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சவால் விடுறாரு. கடைசியில ஊர் பஞ்சாயத்துல 2 குழந்தைகளை பாயில படுக்க வெச்சு சாமி தான் தீர்ப்பு சொல்லணும்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான கட்டத்துக்கு சீரியல் போக போகுது. நாளைக்கு எபிசோட்ல உண்மையிலேயே இந்த குழந்தை யாருக்கு சொந்தம்னு பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு வரப்போகுது? தமிழோட பாசத்துக்கு வெற்றி கிடைக்குமா, இல்ல சேதுவோட பிடிவாதம் ஜெயிக்குமா? அவுட் ஹவுஸ்ல குழந்தையை மறைச்சு வெச்சது மோகனாவா, இல்ல வேற யாராவதாங்குறது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிரும். பரபரப்பான அடுத்த எபிசோடுக்காக நாம